Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இது கையில் போடும்போது அதில் இறங்கும், இந்த அடியில் இறங்கும், இறங்கி அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வைப்போம். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மேலே தூக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் சவுண்டு வரும். இது வந்து பஞ்சாப்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க? பானிபட்லேருந்து ஒரு ஹரியானா சைட்லேருந்து. ஹரியானா சைடு மரம் வந்து பஞ்சாபில் விளையுது. ஓகே ஓகே ஓகே. 40 வருடங்களா நீங்கள் இருக்கீங்க, உங்களோட மகனும் இதே தொழில் இருக்குது, அவரும் 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டவுன் ஆகும்போது, இந்த ஃபீல்ட் டவுன் ஆகும்போது, சரி வேறு ஏதாவது நம்ம தயாரிக்கிறதுல போயிடலாமே. இப்போ நாங்கள் வேறு ஜாப் என்ன மாற்றுறது, அது மாதிரி மாற்றும் போது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மனக்கட்டை அது இதை என்ன செய்திருப்போம். கார்பெண்டர் ஜாப் தெரியும், அது மாதிரி ஆகிட்டு தான் செய்ய முடியும், இந்த தொழிலை விட்டு போக முடியாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் எங்கள் லெவலுக்கு ஜீவனாம்சம் நடக்குது, செய்கிறோம். கடைங்க மியூசிக்கில் இருக்குது, சப்தஸ்வரம் இருக்குது, சுஜிலயான்னு இருக்குது. இப்போ அவங்களாம் யாரும் கொடுக்குறதில்லை. தொழில்னு வந்து இறங்கிட்டோம், மகனையும் கொண்டு வந்து போட்டேன். செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம் தான், விடக்கூடாது தொழில் அப்படின்னு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். எத்தனை வருஷமாக ஹார்மோனியம் தயாரிக்கிற ஃபீல்டில்? கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக செய்துருக்கேன் இந்த தொழிலை. எனக்கு வந்து குருநாதர் வந்து மின்டி ஸ்ட்ரீட்டில் கண்ணன் ஆரம்பிச்சு. ஓகே. அங்கே தான் நான் கற்றுக்கிறது சிறு வயசில், 12 வயசுலேருந்து கற்றுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வெளியே வந்துட்டேன், ஒரு 30 வயசில் வெளியே வந்துட்டேன். 18 வருஷமாக அவங்ககிட்ட கற்றுக்கிட்டீங்க? வந்துட்டேன். வெளியே வந்துட்டு ஒரு 40 வருஷமாக, எனக்கு ஏஜ் வந்து இன்றைக்கி 77, 40-45 வருஷமாக செய்துருக்கிறேன். பட் இது மாதிரி இந்த கடைக்காரங்களாம், மார்க்கெட்டிங்கெலாம் அவங்களாம் வந்து பாக்ஸிங்க ஆர்டர் கொடுப்பாங்க, செய்து கொடுப்போம். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக வந்து இந்த கீபோர்டெலாம் கேஷுவலாம் வந்ததுலேருந்து கொஞ்சம் கம்மியாகி போயிடுச்சு தொழில். வியாபாரம் கம்மியாகிடுச்சு. உங்கள் பேர் பூர்வீக இல்லையா? நாங்கள் சென்னை தான். என் பேர் சத்யநாராயணன். நாங்கள் சென்னை தான். 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இல்லை, இப்போ நம்மளுக்கு தெரியல, இப்போ இது வந்து சொல்லுவாங்களா, அழிஞ்சு போயிடுச்சு, யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எப்படி வியாபாரம் நடக்குது, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து 1-2, அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, தக்கேஷி மாஸ்டர் இருந்து சின்ன பாக்ஸ், அது வந்து இது வந்து அவர் தான் ஆர்டர் கொடுப்பார். அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாடல் தான் வாங்கி தருவார். அந்த கடைங்களுக்கு கொடுக்குற பெட்டி அந்த சைஸ் வாங்கி தர மாட்டார், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் வாங்கி கொடுப்பார். ரெகுலர் கஸ்டமர் அவர். ஓகே. தக்கேஷி மாஸ்டர்ன்றவர். அதே மாதிரி வெளியில் கடைங்க மியூசிக்கில் இருக்குது, சப்தஸ்வரம் இருக்குது, சுஜிலயான்னு இருக்குது. அவங்களாம் பர்டிகுலராக நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ அவங்களாம் ஆர்டர் கொடுக்குறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டெல்லி சைடு அந்த சைடெலாம் வந்து கொஞ்சம் பெட்டியில் வாங்கி விற்பாங்க. அதான் நம்மளுக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லா போயிட்டு கம்மியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ கூட கொஞ்ச நேரம் முடிச்சு சுஜிலயான்றது ஃபோன் வந்தது. அவங்களுக்கு வந்து இந்த சுருதி பாக்ஸ்னு ஒரு ஐட்டம். ஆமாம், சின்னதாக இருக்கும். அது வந்து இப்போ தேவைப்படுது. அதனால் வந்து சீக்கிரம் பண்ணி கொடுங்க, ஒரு 10 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சுருதி பாக்ஸ். ஆமாம், பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணி தந்துடுங்க, உங்கள் வேலை செய்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மாதிரி அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலைலாம் கொடுக்குறாரு. சுஜிலயான்றவர் லக்ஸில் இருக்கார். இதுதான் சின்ன சைஸ். இதில் அந்த மாதிரி இந்த பெல்லஸ் இதில் போட்டிங்களா, அது மாதிரி அந்த பெல்லஸ் இதில் போட்டால் சவுண்டு வரும். ஓ, இதில் சவுண்டு வருமா? ஆமாம். அது போர்டு வந்து இது போர்டு வந்து இதில் வரும். இது போர்டு வந்து இதில் வரும். அதெல்லாம் அரிசி பண்ணி போடணும். இல்லையா, இப்போ நீங்கள் இது வைக்கிறது எல்லாமே கட்டையாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது எனக்கு வந்து இது எப்படி ஒரு இசை வருது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது
இந்த இது பெல்லஸ் வந்து எல்லாம் இந்த கட்டி ஓப்பன் சக்கரம். இந்த பெல்லஸ்லாம் கட்டு இது இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து லெதர் ஐட்டம். ஓகே. இதெல்லாம் வந்து பெல்லஸ்ன்றது இதுதான் ஹேண்ட் கையில் போடுறது. ஆமா இது இது இதுக்கு உள்ளர வந்து அடியில் வந்து அந்த டேங்க் அங்கே வச்சுருக்கோம். அடியில் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு பெல்லஸ் ஒரு அடியில் இது கையில் போடும்போது அதில் இறங்கும். இந்த அடியில் இறங்கும். இறங்கி அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வைப்போம். அந்த ஸ்ப்ரிங் வந்து மேலே தூக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் சவுண்டு வரும். இந்த சவுண்டு வர்றதுக்கு இது பார்த்தீங்களா, இதுதான் இதுக்குள்ளர வருது. இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணுமாக்கா இந்த ஏர் போடும்போது காட்டுங்க அதை. இதுக்குள்ளர வருது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமாம் இந்த இசை வருது. ஆமாம். இது பேரு எங்க இருந்து வாங்குறீங்க? ரீட்ஸ். இது பேர் ரீட்ஸ். ரீச். இது வந்து ஹரியானா ஸ்டேட் பானிபட்டுன்ற ஊர்லேருந்து வாங்குகிறோம். அங்கே தான் தயாராகுது. அங்கே தான் வாங்கிட்டு வந்து, அதாவது இங்கே இந்த இடத்து போடுவோம். அப்படி இல்லை ஃபோன்லேயே சொல்லுவோம். சொன்னமாக அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணிவிடுவோம். பண்ண உடனே அவங்க அனுப்பிடுவாங்க எங்களுக்கு. அது இது 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 வந்து அடுத்தது இந்த போர்டு. இந்த போர்டு அங்கேருந்து தான் வருது. ஓகே. இதுதான் பர்டிகுலராக வுட்டு வேற வேற வுட்டா? இது வந்து ஜாதிகா மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதிகா மரம்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மரம். இது பஞ்சாப் சைடு தான் விளையுது. ஓகே. இந்த மரத்தில் வந்து இந்த ஆயில் இருக்கும்ல, ஆயில் எடுத்துருவாங்க. ஆயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தில் அங்கே அவங்களே ஹோல்ஸ் போட்டு தனியாக அந்த போர்டு மட்டும் அனுப்பிடுவாங்க. இப்போ டபுள்யூ போர்டு காட்டுவோன்னு இந்த போர்டு மட்டும் அங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. பட் இந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நாங்களே ஃப்ரேம்லாம் தயாரித்து இது தனியாக வரும். ஓகே. அங்கேருந்து இது இந்த வந்து பஞ்சாப்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க? பானிபட்லேருந்து ஒரு ஹரியானா ஸ்டேட்லேருந்து. ஹரியானா ஸ்டேட் மரம் வந்து பஞ்சாபில் விளையுது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஹரியானாலேருந்து கொடுக்குறாங்க. ஹரியானாலேருந்து நாங்கள் தருவீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொன்றா தான் இருக்குது. இங்கே யாரும் தயாரிக்கல. இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் யாரும் இந்த போர்டெலாம் தயாரிக்கல. அவங்க தான் வச்சுருக்காங்க மிஷின்லாம். அந்த காலத்துலேருந்து அவங்க பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே. இது வந்து இந்த ரீட்லாம் அங்கேருந்து தான் வருது, ஹரியானாலேருந்து. ஆமாம். இந்த ஃப்ரேம்லாம் வந்து நாங்களே ஃப்ரேம்லாம் செய்து இந்த போர்டை வந்து இதில் அடிப்போம். அடிச்சிக்கிறோம் பாருங்க. ஆமாம். அடிப்போம். அடிச்சுட்டு இதுக்கு அடியில் அந்த பெல்லஸ் போட்டிருக்கோம். அதில் அந்த பெல்லஸ் ஆட் பண்ணி ஆமாம் பண்ணிட்டோமோ பாடியில் போட்டோமாக்கா இந்த கை பெல்லஸ் போட்டாக்கா சவுண்டு வரும். அந்த வாசிக்கிற கட்டு தான் இப்போ கொடுத்தேன் கட்டிங் பண்ணுறது. அது கட் பண்ணி இதில் மாட்டி இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கையிலே சுற்றுறது தான் அது. இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக 40 வருடங்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களோட மகனும் இதே தொழில் இருக்குது. அவரும் 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டவுன் ஆகும்போது, இந்த ஃபீல்ட் டவுன் ஆகும்போது, சரி வேறு ஏதாவது நம்ம தயாரிக்கிறதுல போயிடலாமே. வேறு இதெல்லாம் வந்து மேனுவல் ஒர்க்கு. இவ்வளோ நாள் அங்கே செய்துட்டோம். இப்போ நாங்கள் வேறு ஜாப் என்ன மாற்றுறது? அது மாதிரி மாற்றும் போது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மனக்கட்டை அது இதை என்ன செய்துட்டு போகணும். வேறு வழி கிடையாது. எனக்கு கார்பெண்டர் ஜாப் தெரியும். அது மாதிரி ஆகிட்டு தான் செய்ய முடியும். இந்த தொழிலை விட்டு போக முடியாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் எங்கள் லெவலுக்கு ஜீவனாம்சம் நடக்குது, செய்கிறோம் தொழிலை. என்ன ஒன்று எங்களுக்கு வந்து பேங்க்கு அது இதெல்லாம் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல. கேட்டெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு வந்து லோன் கிடைக்காது. என்ன ஆசை? பெருசாகணும்னு ஆசையாது? இந்த இந்த பொருளெல்லாம் வந்து அங்கேருந்து தர வைக்கிறோம் இல்லையா? அப்பப்போ நாங்கள் ஒரு 4 போர்டு 5 போர்டு இப்படி தர வைக்கிறோம். பட் எங்களுக்கு பைசா இருந்ததுனாக்கா கொஞ்சம் பல்காக அதிகமாக வாங்கி வச்சுட்டு கடைக்காரங்க கேட்குறவங்களுக்கு நம்ம பொட்டி செய்து கொடுக்கலாம். அதுக்கு பேங்க் லோனுக்கு வந்து பண்ணோம். பிரதமர் ஸ்கீமில் இந்த முத்ரா லோன் சொல்லி பண்ணாங்க. அதில் நாங்கள் வந்து எனக்கு கிடைக்காது. அவன் பேரில் இந்த கடை எல்லா அக்ரிமெண்ட்லாம் அவன் பேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லாம் பண்ணி இது கட்டி இந்த எம்எஸ்பி கொடுத்தேன். இது உதயம் சர்டிஃபிகேட்டு. இது இல்லாத இது என்னது டேக்ஸ், இது ஜிஎஸ்டி, இதெல்லாமே வாங்கியிருக்கேன் அவன் பேரில். எல்லாம் வாங்கி ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்தோம். கொடுத்து அவங்க ஃபார்ம் கொடுத்தாங்க, எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம். என்ன கேட்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்தங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பிரான்ச்சிலேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க மவுண்ட் ரோடு ஹெட் ஆஃபீஸ்க்கு. அங்கே வந்து நாங்களே 2 தடவை நீங்களே போய் பாருங்க. நாங்கள் போனோம். அங்கே ஒரு லேடி அம்மா வந்து கரெக்டாக இருக்குதுங்க எல்லாமே. கடைசியாக ஒன்று கேட்டாங்க. அதாவது இவருடைய வீட்டு அக்ரிமெண்ட் வந்து கேட்டாங்க. அது ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் வீட்டு அக்ரிமெண்ட் கேட்டாக்கா அதெல்லாம் தர முடியாதுப்பா, இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டார்.
இதனால சாங்ஷன் ஆகல, லோன் கிடைக்கல. அந்த ஒரே ஒரு பேப்பர் தான். எவ்வளோ அமௌண்ட் கேட்டீங்கய்யா? 1 லட்ச ரூபா தான் கேட்டோம் நாங்கள், அதிகமாக கூட கேட்டோம். 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா தான் கேட்டோம். ஆனால் அவங்க பாவம் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு பேப்பரில் அந்த அம்மா வந்து என்னால் பண்ண முடியாதுங்க, அது வாங்கி கொடுங்க, நான் நாளைக்கே உங்களுக்கு செக் போட்டு தரேன் சொன்னாங்க அவங்க. பட் கிடைக்கல. இல்லை, அப்போ நீங்கள் தனித்தனியாக இப்போ நீங்கள் லூஸில் வாங்கிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே தான் வாங்குறோம். இப்போ நிறைய பேர் வருவாங்க, அந்த ஒரு டைம்லேயே பல்க் ஆர்டர் இங்கேருந்து கேட்பாங்க நிறைய பேர். ஆமா, அப்போ பண்ண முடியாதனால, பண்ண முடியாது, ப்ராடக்ட் இல்லாதனால பண்ண முடியாது. இது சில நேரத்தில் எங்களுக்கு தர வைக்க முடியலன்னா கண்ணன் ஆர்மன் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கின இடம், ஆமாம், அங்கே போயிட்டு நாங்கள் வந்து 2 பீஸ் 3 பீஸ் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து செய்வோம், செய்து கொடுப்போம். அப்படிலாம் ஒரு நிலமை. இது இல்லை, பன்ஸ் இல்லை. பன்ஸ் இருந்தால் நம்ம வந்து அதிகமாக தர வச்சுக்கின்னு கேட்குறவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து 4 செட்டு 3 செட்லாம் வாங்கினா அவங்கள அனுப்புறதுக்கு லேட் பண்ணுவாங்க. புரியுது, சின்ன சின்னதாக. ஆமாம் ஆமாம், அதிகமாக வந்து நம்ம போட்டுன்னு வச்சிங்க அமுச்சிடுவாங்க, நம்ம வச்சு செட்டு 100 செட்டு வாங்கி வச்சிருக்கணும், செய்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செய்கிறேன். அதுதான் நாங்கள் லோன் கேட்டோம், லோன்லேயே அந்த இதெல்லாம் எழுதியும் கொடுத்தோம். எல்லாமே இந்த பொருள் வாங்கணும், இந்த மெட்டீரியல் வாங்கணும், இந்த அட்டை தோல் பெவிக்கால் இதெல்லாம் லோக்கல், இது மட்டும் அங்கேருந்து வர்றது அப்படி சொல்லி எல்லாமே விவரமாக எழுதி கொடுத்தோம். ஆனால் எழுதி கொடுத்ததில் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ஒன்றும் தப்பே இல்லை. சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ஹவுஸ் ஓனருடைய அந்த இது இல்லாதன்னு கொடுக்குறோம். இல்லை, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குல்ல, அப்புறம் இந்த தொழில் மேலே ஒரு காதல் எப்படி அப்படியே இருந்துகிட்டே இருக்கு? அது தொழில்னு வந்து இறங்கிட்டோம். தொழிலில் வந்து மகனையும் கொண்டு வந்து போட்டேன். பட்டு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம் தான், விடக்கூடாது தொழில் அப்படின்னு. சரின்ட்டு நாங்கள் வர்றவங்ககிட்டலாம், கஸ்டமர்கிட்ட வர்றவங்ககிட்டலாம் சொல்லுவோம், ஒரு 2 பசங்க வேணுங்க, எங்கள் பையனோட கூட போட்டு அவன் வேலை கற்றுக் கொடுக்கலாம், அவங்க லைஃப் அவங்க தள்ளிக்குவாங்க, என்னுடைய காலம் முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லி அனுப்புவேன். அதாவது சாதாரணமாக படிக்கிற பசங்களை இட்டுன்னு வந்துடாதீங்க, ஒரு 10th ஃபெயில் ஆகிற பசங்க, அதுக்கு படிக்க முடியல மேற்கொண்டு, அந்த மாதிரி பிள்ளைங்கள ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்காம கொண்டு விடுங்க வேலைக்கு. அதுக்கு முன்னே நான் போகும்போதெல்லாம் கூப்பிடுவாங்க, பெற்றவங்க கிட்ட கூப்பிடுவாங்க, பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பா, நம்ம கேட்போம், போய் அனுப்புவாங்க, போவோம் வருவோம். அப்படி தான் நான் போய் சேர்ந்தேன். எங்கள் மாமா எடுத்து போய் விட்டார் அந்த வேலையில். அந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி அனுப்புகிறோம், யாரும் கொண்டு வந்து விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? நேற்று கூட இந்த கால் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, உத்தரமேரூரில் ஒருத்தர் செய்கிறார். அவர் பாவம் ராணிப்பேட்டில் ரொம்ப நாளாக வேலை கற்றுன்னு ரொம்ப நாளாக செய்திருக்கார். அந்த வாத்தியார் வந்து அவர் கற்றுக் கொடுக்கல. டூனிங்னு ஒன்று இருக்குது, அதில் அந்த டூனிங் பண்ணுறது கற்றுக் கொடுக்கல. அவர் பாவம் நேற்றுக்கு அங்கேருந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து இது வந்து கேஷியோ டூனிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து நான் அதுக்கு பீஸ் வாங்கிட்டு அவரை போய் வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டு வந்தேன் உத்தரமேரூர்லேருந்து. அதாவது அவருக்கு அந்த வேலை தெரியாது. ஸோ அவங்களுக்கு முடியாது சொல்லி தரீங்க, நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, அதை இதை பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி நமக்கு பசங்க ஒரு 2 பேர் கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், தொழில் அழியாது. அதாவது ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்களேன், நமக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கர்நாடிக் சங்கீதம் இருக்கும், எப்பவும் இருக்கும், அது மாறாது. அதனால் இந்த தொழில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த மேனுவல் சுருதி பாக்ஸ் சொல்கிறோமே, இந்த சுருதி பாக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கில் வந்துடுச்சு. ஆமாம், நிறைய வந்துருச்சு. ஆமாம், நானும் பார்த்தேன்னா இந்த டப்பால் எப்படி சுற்றி வருது அப்படின்ற மாதிரி எலக்ட்ரானிக்கில் வந்துடுச்சு. எலக்ட்ரானிக்கில் இது முன்ன இது வந்து இதை தான் நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 20 பாக்ஸ் செய்து அனுப்புவோம். கடைக்காரங்க இது விற்பாங்க. பட் இந்த எலக்ட்ரானிக் வந்ததுலேருந்து பெங்களூரில் செய்கிறாங்க. அது வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த தொழில் நின்று போச்சு. பட் இருந்தாலும் இது வந்து சில பேர் வாங்குறாங்க. சிலோன்னு வந்து இதை தான் விரும்புவாங்க. இந்த காற்றினிலே வரும் கீதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இது தான் விரும்புவாங்க, எலக்ட்ரானிக் விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த கடைக்கார் வந்து இது கேட்குறாருன்னா அவங்களுக்கு தான் வாங்கி அனுப்புவார். ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஸ்டுடி பாக்ஸ்ன்னு, இது ஏதாவது உங்கள்கிட்ட பண்ணது இல்லை ஏதாவது பழசு தான் இருக்கா? ஏன்னா இப்படி பார்க்கும்போது தெரியல நம்மளுக்கு. ஏதோ இருக்குது, இது இப்படி தான் இப்படி வரும் ஃபினிஷிங்கில். இதுதான் சவுண்டு, இதுதான் பழசு. எடுத்து காட்டுங்க. இது வந்து உள்ள ரீட்ஸ் இருக்காது. ஓகே, இதெல்லாம் சவுண்டு வரும். ஓகே, ஆமாம், தூசு வருது. ஆமாம் ஆமாம், ஓகே. இதுல இருந்தா அந்த இசை வருது. ஆமா, இப்படி வரும். இது ஃபினிஷிங்ல வந்து இப்படி வந்துரும். இப்போ அது ஹார்மோனி போட்டா மட்டும் தான் இதுவும். இத போட்டா அந்த சவுண்ட் வரும். அதான் அந்த ஏ மைனர் எல்லாம் சொல்லுவாங்க, ஏ ஷார்ப் அந்த மாதிரினா அந்த சவுண்ட் வரும் போல. இந்த பிராமின்ஸ்லாம்
முக்காவாசி கர்நாடிக் பாட்டு வீட்டுகளில் போடும்போது. எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது. சாமி பாட்டு ராமேஷ் வீட்டுகளில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நயனகாரம் வச்சுருப்பாங்க. இது எப்படி பிடிக்கிறது இது? பிடிக்கிறதுக்கு ஏதோ புடி இருக்கு பாருங்க. இதுதான் இது புடியுது. ஓகே. இது போட்டு கீழே வச்சு தான் போடுவாங்க. இதை கீழே வச்சு தான் போடுவாங்க. ஸ்டுதி பாக்ஸுக்குமே இப்படி பின்னாடி அந்த செட் வருது. ஆமாம், அதாவது இது இப்போ நயனகாரங்க இது வச்சுருப்பாங்க. நயனகாரங்க சுற்றி வச்சுட்டு அந்த இது நயனத்தை வாசிக்கிறதுக்காக இது வைப்பாங்க. அவங்களும் வச்சுருப்பாங்க ஒரு வாரியாக. சவுண்ட் வருது. இதை போடுங்க. அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வந்து சவுண்ட் வர ஸ்டுதி பாக்ஸ் எடுத்துட்டோம். ஆஹா, இப்படி வரும் அது. சொல்லி தரவங்க அப்படியே இது பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம், வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சுரம் வச்சுட்டு பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இது போட்டுக்கினே. இது செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுது? இது வந்து இன்னைக்கு எங்களுடைய ரேட் வந்து 3500 ஆகுது. ஓகே. எங்கள் ரேட். அவங்க என்ன மார்ஜின் அது தெரியாது. அவங்களுடைய வியாபாரம். ஆமாம், தெரியாது. பரவாயில்லையே. செய்யற பொருட்களுக்கு தாண்டி உங்களுக்கு லாபம் நிக்குதா பண்றதுக்கு? அதெல்லாம் இருக்கும், இல்லாத இருக்காது, இருக்கும். பட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டு எங்களுக்கு லேபர்லாம் வந்து வரும். ரெண்டு கட்டணும் அது கட்டணும் இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். ஐயா, இப்போ நீங்கள் தயாரிக்கிற ஹார்மோனியம் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியுது கண்கூடாவே பார்க்கும்போது, எவ்வளோ மேனுவல் ஒர்க்குன்னு. அண்ட் மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஹார்மோனியம் பெட்டியெல்லாம் வாசிக்கும் போது அதில் சுதி கலந்துருச்சுன்னா அதை அவங்களுக்கே அதை அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அண்ட் அது உங்ககிட்ட தான் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அந்த ப்ராசஸ் எப்படியா, அது எப்படி அந்த விஷயம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுதுங்க? அதாவது எனக்கு வந்து சாமாப்பா பிடிக்கும்போது எனக்கு தெரியும். ஓகே. பிடிக்கும்போது அப்போ அது கலைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் டூனிங் எது குறையுது எது ஜாஸ்தி கண்டுபிடிச்சி செய்யுது. அது அகைன் அது மறுபடியும் அந்த பேக் டு நார்மலாக அந்த டியூன் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ், அது என்ன பண்ணுவீங்க? டூனிங் பண்ணுறது தான். டியூனிங் பண்ணி ஒன் டைம் பண்ணி விட்டேனாக்கா அது அதுக்கப்புறம் எதுவுமே வாசிப்பாங்க. பட் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனால் கூட கலையலாம். இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட். இது ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் பண்ணிக்குவோம். ஓகே. ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கீஸ் மட்டும் பிடிச்சிக்குவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே. அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் அந்த இந்த இடத்துல நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்மோனிய பெட்டி வாங்குறதுலாம் உண்டா? இசையமைப்பாளர்லாம் வந்து பெட்டிலாம் ஆல்ரெடி அவங்கவுங்க ஏற்கனவே எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. விஸ்வநாத ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், அப்புறம் வந்து இளையராஜா சார் எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. அப்பப்போ எதுவும் வாங்குறது கிடையாது இல்லையா, வச்சுருக்காங்க. ரிப்பேருக்குன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து இடம் தெரியுறதில்ல. அவங்க எடுத்து போய் ஷோகேஸில் கொடுத்துட்றாங்க. அப்போ நான் சொன்ன பாருங்க, இப்போ இவர் அவர் பேர் தான் விஜய் சேதுபதியா? அவர் பெட்டி ஒன்று இது மாதிரி தான் சூட்டி கல்கட்டாலேருந்து வாங்கி வந்துருக்காரு. சரி. அவர் காலையிலான ப்ளே பண்ணுவாராம். அந்த பெட்டி வந்து மியூசிக்கில் எதுவுமே கொடுத்துருக்காரு. அதாவது பெட்டி வந்து தூக்குறது இது நின்று போச்சு, அது பால்ட் ஆகி போச்சு, கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அவங்க என்ன தான் கூப்பிடணும் மியூசிக்கில் போயிட்டு பார்த்துட்டு. ஆனால் அவங்க டேரெக்டாக சொல்லிடுவாங்க, பலானதுங்க நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துடுவேன், எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுவேன், கொடுப்போம். கொடுக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மகாதேவ இது தேவா சார்ஜ் ஒரு பெட்டி அவரும் அங்கே தான் எடுத்து போய் கொடுக்குறாரு. அவங்க பெட்டியை எங்கிட்ட தான் கொண்டாந்து கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தேன். அங்கே போய் தான் இங்கே டேரெக்டாக வருது, இடம் தெரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது, ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் உடம்பாங்க பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இளைய சார் ஆஃபீஸ் தான் இருக்குது, இளையராஜா சார். விசிட்டிங் கார்டு எதுவுமே கொடுக்கணும், போகிறோம் வரோம், டெய்லி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது போவோம், ஞாபகம் வருதில்ல கொடுக்குறதுக்கு. உள்ளே போயிட்டு கொடுத்தாக்கா அவர் சரி பார்ப்பார் இல்லையா, இங்கே பண்ணுறாங்களா அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பார். அதனால் அது கொடுக்கணும், சாரை பார்க்கணும், ஒரு நாளைக்கு இருக்கும். அண்ட் இல்லை, இத்தனை வருஷமா 40 வருஷமா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, அப்போ ஏதாவது ஒரு இசையமைப்பாளர் தொடர்பில் இருப்பீங்களே, அவங்க ஏதாவது சரி செய்யணும் அவங்ககிட்ட தான் கேட்குறது, இல்லை நீங்களுமே ரெகுலராக செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு? அப்படி இல்லை சார், யாரும் வரல இது வரைக்கும். அவங்களாம் வந்து முதலே பொட்டி வாங்கிட்டு ரொம்ப, நான் எங்கள் முதலாளிகளில் வேலை செய்யும் போதே வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. 4 செட் ஹார்மோனி பெருசாக இருக்கும். விஸ்வநாதராம சார் அங்கே என் முதலாளியை வாங்கும்போதெல்லாம் நாங்கள் சின்ன பையன். மகாதேவன் வாங்கும்போதும் தேவா சார் வாங்கும்போதும் அங்கே தான் இருக்கு. நான் அவங்களாம் அங்கே இருக்கும்போதே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன் டைம் வாங்கிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. திருப்பி யாருன்னா தேவைன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்களே வாசிச்சுலாம் பார்த்தீங்க, உங்களுக்கே இது ஃப்ரீ டைம் இருக்கும், வாசிப்பீங்க, எதாவது பண்ணுவீங்களா இதில்? அதாவது எங்கள் இந்த பாட்டெல்லாம் சங்கீதம்லாம் வாசிக்க மாட்டேன். டூனிங் பண்ணி டூனிங் சரியாக இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணி பார்ப்பீங்க. செக் பண்ணி
ஓகே ஐயா இப்போ இது எவ்வளோ நாளில் தயாரிக்கிறீங்க? ஒரு ஹார்மோனிய பெட்டி தயாரிக்க எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒரு ஹார்மோனியன்ட்டு எடுக்க மாட்டோம். பட் இது மாதிரி ஒரு 3-4 அப்படி எடுத்துக்குவோம். ஓகே எடுத்தாக்கா எங்களுக்கு வந்து ஒரு 10 days வரும். ப்ராப்பராக ஒரு 3 ஹார்மோனியம் எடுத்தால் 10 days வரும். மூணுமே செஞ்சு முடிச்சு. ஆமாம் 10 days வரும். 15 days கூட ஆகும். செய்வோம். இது ஃபினிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துருவோம். ஓகே இல்லை ஒரு திருப்தி கிடைக்கும்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிம்மதி மாதிரி ஏதாவது கிடைக்கும்ல, அது மாதிரி ஏதாவது பண்ண ஏதாவது கிடச்சிட்டு உழைப்பு அவ்வளோதான். இதில் நான் இன்கம்லாம் வந்து எடுத்து நான் இடம் வாங்கணுமோ அதை வாங்கணுமோ எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வருது அதே காலியாக அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்ட்டு கட்டுறோம், டிவி பில் கட்டுறோம், போதுமான அளவுக்கு என்னவோ வீட்டுக்கு அது வரைக்கும் சம்பாதிக்கும், அவ்வளோதான். இதில் அதிகமான இன்கம்லாம் கிடையாது. என்ன ஒன்று மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக வாங்கி வச்சு நம்ம செய்தோமாக்கா அலைச்சல் இருக்காது. தொழில் இங்கே பண்ணாமல் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ வெளியெல்லாம் போயிட்டு அப்போ இதை வாங்கிட்டு வரணும் அதை வாங்கிட்டு வரணும் எல்லாம் போயின்னு வந்தாக்கா நேரம் காலம் ஆகிடுது. அது மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்கள் மகனும் வந்து தொழில் வந்துட்டாரு. அவங்களுடைய மகன் இப்போ பேரன் பேத்தி அவங்கள ஏதாச்சும் அவங்களாம் இதுக்கு வரல சார். உன்னோட போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் காலேஜெல்லாம் படிச்சுட்டு வேறு வேலைக்கு இது போயிட்டாங்க. கூப்பிட்டா கூட வரமாட்றாங்க. என்ன பண்ண முடியும் நம்ம? அதுதான் நான் வெளி பசங்க யாருன்னா இங்கே வர்றவங்ககிட்ட சொல்லி அனுப்புவேன். ஒரு 2 பசங்க வந்தால் என் பையன் கூட தயார் பண்ணி அவங்க கூட லைஃப் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்புவேன். இது வரைக்கும் யாரும் கொண்டு வந்து விடலை. என்ன பண்ணுறது ஐயா? இப்போ இதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாகிட்டே வருதுல்ல, அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? அதாவது இன்றைக்கும் கடைக்காரங்க வந்து இது கேட்டுக்கு தான் சார் இருக்காங்க. எங்களால் செய்ய முடியல. செய்கிற விற்பனை ஆகுது, செய்ய முடியல, செய்கிற ஆள் இல்லை. இது இந்த பாக்ஸ் வந்து டி நகரில் ஒரு கடை இருக்குது, சரஸ்வதி மியூசிக்கல். அவருக்கு இந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. இது செய்யணும், இந்த வாரத்தில் தரணும். அது மாதிரி கடைக்காரங்கிட்ட வந்து வரும் ஆர்டர் வந்து தான் இருக்கும். செய்கிறதுக்கு தான் நம்மளால் செய்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு 2 கடைக்கு செய்து கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆளுங்க இருந்தாக்கா நம்ம செய்து தரலாம். அது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஆள் இல்லை நம்மளோட போயிட்டு இருந்தால் நம்ம நினைக்கணும் தவிர தொழில் போவாது. எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ சிலோனில் சொல்கிறீங்க இந்த சுத்தி பாக்ஸ்லாம், அது மாதிரி எந்தெந்த இடங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பண்ணி கொடுத்துருக்கீங்க? அந்த ஹார்மோனிய பெட்டியாக இருக்கட்டும், சுத்தி பாக்ஸாக இருக்கட்டும், ஹைதராபாத்து இது மாதிரி இடத்துலலாம் கேட்டு வாங்கி போகிறாங்க. வந்துட்டு இந்த கால் பட்டி வந்து வெளியே அந்த ஆந்திரா சைடு தான் போகும். அங்கேருந்து ரிப்பேருக்கும் கொண்டு வருவாங்க ஆந்திரா சைடு. அங்கே யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து செய்துட்டு போவாங்க. கால் பாக்ஸ்லாம் புது பட்டி செய்து போவாங்க. சுற்றி இருக்க ஏரியாவில் நீங்கள் தான் செய்கிறீங்க? ஆமாம். சிறப்பு. இந்த கருணாஸ் பற்றி தான் சொல்ல வந்தீங்க. கருணாஸ் வந்து முதல்ல என்ன ஊர்னா இது புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வராரு. ஐயா, நான் புதுக்கோட்டையிலேருந்து எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து சங்கீதம் கற்றுக்கணும். நான் பழசு எதுனா பாக்ஸ் ஒன்று எதுனா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். பழசெல்லாம் இல்லைப்பா, எதுவும் புதுசாக எனக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது டியூஷன் கற்றுக்கிறதுக்கு கேட்டார். லஸ்ஸில் ஒரு டீச்சர்கிட்ட அமிச்சேன், ஈவினிங் சேர்த்து அமிச்சேன். 2 பேரும் போய் கர்நாடிக் சங்கீதம் கற்றுங்க போனாங்க. கற்றுக்கிறதுக்கு போனாங்க. அங்கே ஏறல கருணாஸ். இவனும் வந்து அவங்க கூட சேர்ந்து வந்துட்டான். சரின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று செய்து கொடுத்தான் கருணாஸுக்கு. அங்கே இந்த பார்டர் தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு மாடியில் ரூமில் தங்கிட்டு இந்த பெட்டி வச்சுன்னு ஏதோ ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஆனால் கற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் கங்கை அம்மர்கிட்ட போய் இந்த கும்மி பாட்டு அடிக்கிறதுக்கு எப்படியோ போய் சேர்ந்து போயிட்டார். அங்கே போய் அப்படியே யாரையோ பார்த்துக்கிறது ஒரு ஆளாகி நடிக்கிறதுக்கும் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு வந்தார். திடீர்னு வந்தார், ஒரு அரணைச்சார் போட்டுக்கின்னு காரில் வந்து இறங்கினார். நான் உன்னை மறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவர். எப்போ வராரு? நடிகெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வராரு. வந்து என்ன பாலா நீ இப்படியே தான் இருக்கியா, நீ என் கூட வர வேண்டியதானே அப்படி இப்படின்னாரு. ஏதோ தொழில் செய்துன்னு ரொம்ப அவங்க கூட நான் வந்து என்ன பண்ணுறது, நீ பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனவர். அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் ஆகி போயிட்டார். ரெண்டாவது நம்மளை வந்து என்ன இதுன்னு பார்க்கல. அவருக்கு வந்து காஃபி டீலாம் வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து நான் தான் அந்த இடத்துல ரூம் பார்த்து. கண்டிப்பாக ஏதாவது பார்ப்பாரு, கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வார் நினைக்கிறேன். வரல, இது வரைக்கும் வரல. வந்தால் செய்யலாம், அவர் எங்களுக்கு நன்மை. வரல. செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அண்டு
நிறைய இங்க இப்ப பார்க்கும்போதே இந்த இடமே சின்ன இடம்ல இது. இப்போ வேற நல்ல ஒரு பெரிய இடம் கிடைச்சதுன்னா பேருக்கு பொறுத்த வரைக்கும் போதும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிகப்படியாக செய்யணுங்க ஆள்கள் வேணும். அதாவது கல்கட்டாலாம் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க, தொழிலை விரும்பி செய்கிறாங்க, வேலைக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஆளுங்க வராங்க அந்த ஊர்லாம். இங்கே யாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ண சொல்லி சொல்லி அனுப்பணும், கேட்டு கேட்டு அனுப்பணும், வரமாட்டாங்க. புரியுது ஐயா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க வேலை நேரத்தில் வந்துட்டு பரவாயில்ல. இந்த கேப்ல வந்து நீங்க உங்களுடைய ஹிஸ்டரியே சொல்லிட்டீங்க. இது மாதிரி இவ்வளோ நடக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றிண்ணா. எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பேங்க் லோன் ஸ்பெஷலிஸ்ட்டு கிடைக்கல. நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தோம். இந்த இந்த இதெல்லாம் வந்து உதயம் சர்டிஃபிகேட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் கொரோனா பீரியடில் போய் எடுத்தேன். நான் உள்ளவே விட மாட்டாங்க. கொரோனா பீரியடில் போயிட்டு எடுத்துன்னு வந்து எல்லாம் பண்ணி எண்ணி கொடுத்தேங்க. அந்த ஹவுஸ் ஓனருடைய பேப்பர் இல்லாதனால கிடைக்காது போயிடுச்சு. இன்னொன்று கேட்டிங்களே, கடைக்காரங்க இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பாதி அட்வான்ஸ் வாங்கின்னு வந்து வேலை செய்வோம், கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒன்றுமே கிடைக்காது, கொடுப்பாங்க, அதில் கழிச்சிடுவாங்க. இது மாதிரி தான் இந்த ஒர்க்கை பண்ணிடுவோம். நம்ம பேங்க் லோனும் கேஷினாக்கா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது இருந்ததுனாக்கா நமக்கு மொத்தமாக சாமான் வாங்கி வச்சு வாங்கி போட்டு செய்யலாம், நிதானமாக உட்காந்து வேலை செய்யலாம், எங்கே அலைச்சல் இல்லாத வேலை செய்யலாம். சிறப்பு. இந்த நேர்காணல் மூலியமா கண்டிப்பா அது நல்லது நடக்கும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி அவங்க நேரத்துக்கு. தேங்க்ஸ், நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.